இந்த டிபேட்டுங்கிறதுல 4 பேர் வந்து பேசுவாங்கல்ல, அதில் ஒருத்தர் இந்த கோலாகல சீனிவாசன் ஒருத்தர், அவர் போகிற போக்கில் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். இனி விஜய்க்கு வேற வழியே இல்லை, என்டிஏவுக்கு வருவது தான் சேஃப். இந்த சேஃப் இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல, என்டிஏவுக்கு வருவது தான் சேஃப் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். சொன்ன பாருங்க, எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு. அதுக்கு சாட்சியாக இன்னைக்கு காலையில் நிர்மலா சீதாராமன், அது பாவம், அது வந்து ரொம்ப அக்கறையோடு வந்து கரூருக்கு வந்தாங்க. எந்த கேப்பும் விடாமல் ஒரு அரசு அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு, அத்தனை வேலைகளையும் செஞ்சிருக்கீங்கன்னா, விஜய் இதே கரூர் பஸ்ஸில் இருந்து சொன்ன வார்த்தைன்னா, போலீஸுக்கு தேங்க்ஸ், நன்றி, அவங்க இல்லட்டா நான் இங்கே இடத்து வர முடியாது. அதே வாய் தான் சொல்லிச்சு, அந்த வாய் சொல்லிச்சு. நிர்மலா சீதாராமன் வந்து போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. யாரு? பாரதிய ஜனதா பார்ட்டியில இருந்து 8 பேர் கொண்ட ஒரு எம்பி குழு. அதில் வந்து ஹேமா மாலினி இருக்காங்க கன்வீனர், அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால் எம்பி, அப்புறம் ஸ்ரீகாந்த் சிண்டே, அபராஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, புட்டா மகேஷ் குமார்னு ஏதோ ஒரு அளவு. இவங்க தலைமையில் பிஜேபி தலைவர் நட்டா அது வந்து ரொம்ப கண்டலன்ஸ் தெரிவிச்சுட்டு இவங்கெல்லாம் கரூருக்கு வருவாங்க, பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பாங்க, எதனால வந்துச்சு ஆராய்வாங்க, ஆராய்ஞ்சு எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. எவ்வளோ அக்கறை! எங்கள் அப்பா குதிரைக்குள்ளேன்னு சொன்ன மாதிரி பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ்ங்கிற விஜய்க்கு பாதுகாப்பாக ஒரு டீம் எப்படி இறங்குது பாருங்க. ஒரு மரண வியாபாரிக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி ஒரு டீம் இறங்குது. அதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, முந்தா நாள் இரவு, இது நடந்தது சனிக்கிழமை இரவு ட்விட்டரில் பதிவு போடுவாங்க இல்லையா, இப்போ பெருசுகள் நிறைய பேர் போடுவாங்க, எல்லாருமே போடுறாங்கன்னு வச்சுங்க, நான் அதில் இல்லை. விஜயை கண்டித்து ஆர்எஸ்எஸ்காரங்க பிஜேபிக்காரங்க பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் விஜயை கண்டித்து அதில் பதிவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த போட்ட கொஞ்ச நேரத்தில் சந்தோஷ், தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு பிஜேபி, அவர் தான் இங்கே காய்நகர்த்துவர், எல்லாம் அவர்கிட்ட எல்லாருக்கும் ஃபோன் வந்திருக்கு. உடனே உங்கள் ட்விட்டர் பதிவை எடுங்க, எது விஜய்க்கு எதிரான ட்விட்டர் பதிவை எடுங்கன்னு சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ் டைரக்ஷன் தான் மொத்த பதிவையும் எடுத்துட்டாங்க. இப்போ இருக்காது, பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். ஆக ஆர்எஸ்எஸ் முலாம் பூசின, ஆர்எஸ்எஸ் முகமூடியோட இருக்கிற ஒரு மரண வியாபாரி விஜய் தண்டிக்கப்படணும்.